ஹலோ என் இனிய மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், இது நம்மளோட நியூ சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு மியூசிக்கோ, ஒரு டேகோ, ஒரு இன்ட்ரோவோ, ஒரு பேக்ரவுண்டோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு நிமிஷம் மைக் சுற்றிட்டு இருக்குது. எதையும் சேர்க்க போகிறதில்ல. இந்த வீடியோ நான் ப்யூராக எடுத்து ப்யூராக போட போகிறேன். அதுவும் என்னோடய மக்களுக்காக. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் நியூ சேனலில் ஒரு சேனல், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக ஒரு சேனலை ரன் பண்ணி இன்றைக்கி அந்த சேனலை இழந்துட்டேன்னு இல்லை, விட்டுட்டேன். அந்த சேனல் எனக்கு ரன் பண்ண ஒரு இஷ்டம் இல்லாமல் விட்டேன். அது எதனால் விட்டேன்னு பார்த்திங்கன்னா காரணங்கள் வேணாம் விடுங்க, அதை விட்டுருங்க. முடிந்த கதையை தொடரக்கூடாதுன்னுவாங்களே, அதனால் நியூ சேனலுக்காக போய் டாபிக் வந்துடுவோம். ஓகே கைஸ், இது என்னோடய நியூ சேனல், இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம சேனலோட ஒரு சில டீட்டெயிலான விஷயங்கள் நான் பேசலாம் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் மறக்காமல் தெரிவித்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சேனலுக்கு முக்கியம் கண்டென்ட். நீ என்ன கண்டென்ட்டில் வீடியோ போட போகிற, உன்னோட சேனல் என்ன டாபிக், இந்த சேனல் க்ரோத் எதுக்காக அப்படின்றத நான் மேபி ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவது, இந்த சேனல் எதுக்காக நீ என்னென்ன கண்டென்ட் வரும் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா? இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் கேமிங். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனது யூடியூபோ மீடியா ஃபீல்டில் என்ட்ரி ஆகும்போது கேமிங் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது கேமிங் தான், அதனால் கேமிங்கை சொல்கிறேன், ஓகேங்களா? மற்றபடி எதுவும் நினச்சிக்காதீங்க. கேமிங், ப்ளாகிங், மோட்டார் ப்ளாகிங், ஃபுட் ரிவ்யூ, காமெடி ஃபன்னா சின்ன சின்ன கிளிப்ஸை அப்பப்போ போடுறோம், ஓகேங்களா? ரெண்டாவது சினிமா. என்னோடய ஆம்பிஷன், என்னோடய கனவு, என்னோடய லட்சியம், என்னோடய உயிர் எல்லாமே அது மட்டும்தான். ஆல்வேஸ் மீ ஹார்ட், தஸ் இஸ் ஹார்ட்டி. புரியும். சரி, ஓகே. அதாவது ஹார்ட்டுன்னு ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆர்டிஸ்ட், ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ஓகே. இதுக்காக தான் இதெல்லாம் கண்டென்ட் வரப்போகுது. மேபி நான் என்ன விட்டுருக்கலாம், ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டேன், மேபி என்ன விட்டுருக்கலாம், ஓகேங்களா? எல்லா கண்டென்ட்டும் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். ரிவ்யூ போடுவேன், நியூஸ் கூட போடுவேன் சில டைமில். ஏன்னா சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை தட்டி கேட்கணும் இல்லையா, நம்மளே யாரும் தட்டுற சரி. சரி, ஓகே. அந்த மாதிரி விஷயங்களும் போடுவேன். வேறு இப்போதைக்கு எதுவும் இல்லை ஐடியாஸ். மேபி ஃப்யூச்சர் போக 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 எதுனா மாறாமல் போகலாம். இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் கண்டென்ட்டு போடலாம். சிங்கிள் கண்டென்ட்லேயும் சேனல் மாறி ட்ராக் வேறு ஃப்யூச்சரில் போகலாம். அது அவன் செயல், ஓகேங்களா? ஓகே, என்னோடய சேனல் கண்டென்ட்டை சொல்லிட்டேன், மோட்டிவேஷன் கண்டென்ட்டை சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஒரு சேனலுக்கு முக்கியம்னு பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு சில டார்கெட்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓல்டு சேனலில் இருக்கு இல்லையா, அந்த வீடியோஸ் மொத்தம் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூ கண்டென்ட்டில் போக போகிறேன். ஏன்னா அந்த கண்டென்ட் என்னால் விடவும் முடியாது, ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்கேன். ரெண்டாவது, அந்த சேனலில் கண்டென்ட் கூட இல்லைன்னா அப்புறம் 4 வருஷம் வலிப்புன்னும் போது அப்படியே ஒரு மாதிரியாக வலிக்குது. ஏன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். என்ன அது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தயவு செஞ்சு சப்போர்ட்டு கொடுத்துருங்க. மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கிள்ளி எல்லாம் தந்துடாதீங்க, நல்லா அள்ளி தந்துடுங்க. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட், வேறு எனிதிங், ஓகேங்களா? டிஸ்லைக், ரிப்போர்ட் அந்த மாதிரி போயிடாதீங்கடா ப்ளீஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி சேனலில் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு சப்போர்ட்டை அள்ளி தாங்க, கிள்ளி தராதிங்க, அள்ளி தாங்க. காரணம், ஒரே ஒரு காரணம் நம்மளுக்கு பூஸ்ட் வேணுன்றது முக்கியம். நீங்கள் பண்ணுறது எல்லாமே சப்ஸ்கிரைப் இல்லை, என்னோடய லைஃபு.
உங்களுக்கு அது ஒரு கிளிக்காக இருக்கலாம், எனக்கு அது ஒரு லைஃபாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், என்னோடய லவ்லிஸ், என்னோடய ஃபேமிலிஸ், என்னோடய ஆர்மிஸ், ஆல் ஆஃப் யூ தாட் அப்படிங்க. மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு அள்ளி தந்துடுங்க. உங்களுடைய ஒரு சப்போர்ட்டுக்கும் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேறு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டார்கெட் சொல்லியிருந்தேண்ணா, மக்களாகிய நீங்கள் தான் என்னோடய டார்கெட். அப்படி தான், ஆமாம் உண்மைதான், நீங்கள் தான் என்னோடய டார்கெட். இதை புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து வேறு நிறைய பேர் அந்த சேனலை விட்டதுக்கான ரீசனை சொல்லு, உண்மையான ரீசனை சொல்லு. இல்லை ஏன்னு காரணம் சொல்லுன்னா தெரியல. சேனல் எனக்கு அந்த சேனலை ரொம்ப வருஷமாக ரன் பண்ணுறேன். ஏன்னா யூடியூப் சேனலோட டார்கெட் 1 இயர் தானே. ஆனால் அது ரொம்ப வருஷமாக நான் ரன் பண்ணுறேன். மோர் தென் ரீச், சப்ஸ்கிரைபர், வியூஸ் அதெல்லாம் ரீச் கிடச்சிடுச்சு. பட் ரொம்ப வருஷமாக ரன் பண்ணுறேன். சேனல் டீக்ரோத்திங்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் நிறைய கஷ்டங்கள். அந்த சேனலில் நான் இன்னும் ரன் பண்ணணும்னு நினச்சேன். அந்த சேனலை விற்றா ஒரு ஸ்மால் ஆஃப் அமௌண்ட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ராஸ் அவ்வளோதான், ஓகேங்களா. அந்த சேனலை சேல் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம், சேல் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் நான் இப்போவும் தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். பட் ஆனால் அது யூஆர்எல் வாங்கணும், சிங்கத்தமிழ்ன்ற யூஆர்எல். இந்த சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைப் போயிடுச்சுன்னா அந்த யூஆர்எல் வாங்கிடுவேன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்கிடுவேன். ஓகே, வேறு அவ்வளோதாங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ரொம்ப வருஷம் கழிச்சு, ஆனால் ஜாலியாக இருக்கியா, இப்படிலாம் போவேன்னு நினைக்காதீங்க. ஐ எம் பேக். எப்போவுமே நம்ம ஜாலியாக எடுத்துகிட்டு போவோம் லைஃப், ஓகேங்களா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தலை அஜித் மாதிரி அடிபட்டு தான் மேலே வருவோம், ஓகே. அதெல்லாம் நோ யூஸ் ப்ராப்ளம். சரி, ஓகே மக்களே, உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் உங்களோட சப்போர்ட்டை வந்து வாரி வழங்கிடுங்க. வேறு எதுனா நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேறு எதுனா உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்பட்டால் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. சரி, ஓகே அஜய், அந்த சேனலை விட்டுட்டேன். கஷ்டமாக இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்காது, என்ன பண்ண சொல்கிறீங்க. அந்த சேனல் நான் ரன் பண்ணாலும் எனக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்காது. க்ரோத்தோ சரி, க்ரோத்து கிடைக்குமா, எல்லோரும் முன்னாடியே திங்க் பண்ண ஆரம்பிச்சது ஏன் மானிட்டேஷனா மணியான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சேனல் டியூரேஷன் வந்து ரொம்ப நாளாக வந்து போயிட்டு இருக்குது. அதனால் அந்த டியூரேஷன் வந்து வராது. எனக்கு யூடியூப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு சேனலோட க்ரோத் 1 இயர் 2 இயர் தான். யூடியூப்போட ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் தான். பட் 2 இயர் 3 இயர் தான், மேக்ஸிமமாக 3 இயர்ஸ் தான், ஓகேங்களா. நான் 3 இயர்ஸில் அடிச்சிட்டேன் 1K சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் அடித்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ்ட் கண்டென்ட்டுன்னு ஒன்று போட்டாங்க. அது எதுக்குன்னா, போட்ட வீடியோவை திரும்ப போடக்கூடாது அந்த மாதிரி. ஏன்னா அப்போ அப்படி போட்டுக்கும் போது என்ன பண்ணிட்டானுங்க, யூடியூப்லேருந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் எல்லா வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் க்ரோத் ஆகி வந்திருக்கேன். ஆனால் இப்போது அந்த சேனல் இவ்வளோ போச்சு, சரி எவ்வளோ வந்துருச்சு. அந்த சேனல் 4 இயர்ஸ் ஆக போகுது, 4 இயர்ஸ்க்கு மேலே ஆக போகுது. அந்த சேனல் விடணும்னு தோணுச்சு, விட்டுட்டேன். வேறு எதுவும் பெருசாக சொல்கிறது இல்லைங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். யாராவது முந்திரத்தை சொப்பதாலி அப்படி பேசிகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு எல்லாம் தோணும். சரி, ஓகே மக்களே, உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து தேவைப்படுது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் இந்த 3ஐயும் அள்ளி தராதீங்க, கிள்ளி தந்துட்டு பாருங்கள். இந்த சேனலுக்காவது சீக்கிரமாக வின் பண்ணுறதுக்கு கூட இருந்து மக்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கொடுப்பீங்கள்ல நம்புகிறேன், நம்பி தான் சேனல் ரன் பண்ணுறேன்.
கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதுவும் இல்லை, இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். லவ் யூ கைஸ். மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் சிங்கத்தமிழன். லவ் யூ மக்களே.